ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அச்சம் தவிர டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய யூனிட் 9 இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம விவாதிப்போம். ஓகேங்களா சார்? முதல் கொஸ்டின் பாருங்கள் சார். முதல் கொஸ்டின் வந்து தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. முதல்ல 1967 அண்ணா இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சார் தவறான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்படவில்லை. யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் மாநில சுயாட்சி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. 1974 கொண்டு வரப்பட்டது. அதுவும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இதுதான் தவறான விஷயம். சார் இங்கே நம்ம ஒன்றும் சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பாருங்க. 1967 இந்த சுயமரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இந்த இந்து திருமணங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கும். இது அரசியலில் வெளியிடப்பட்டது எப்போனா 1968. அப்போது அரசியலில் வெளிவந்ததாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ 1967 என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 68 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சட்டமானது அரசியலில் வெளியிடப்பட்டது. இது வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள், பெரியாருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஓகேங்களா சார்? அடுத்து அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது தமிழ் இங்கிலீஷ். சரிங்களா? தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான். சரிங்களா? மூன்றாவது மொழியாக வந்து எதுவும் சொல்லப்படவில்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1968 ஜனவரி 3. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன்னா மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரிங்களா? மூன்றாவது மொழியாக வந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர்கள் இருமொழி கொள்கை தான் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1967 செஷனில் சரிங்களா 1965 காலகட்டத்திலே 1965 இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வந்து ஆட்சி மொழியை அறிவிச்சிருப்பார். இந்திய ஆட்சி மொழியை அறிவிச்சது மட்டும் இல்லாமல் துணை மொழியாக ஆங்கிலம் பயன்படுதுன்னு சொல்லும்போது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அரசியல் பின்புலமானது ரொம்ப அதிகரிக்க ஆரம்படும். சரிங்களா? அடுத்து பாருங்க. அப்போ இருமொழி கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இவர் தான். அடுத்து மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969 ஜனவரி 14. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். அப்போது மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது யாருன்னா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 1974. இதுதான் தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா? அண்ணா இது மட்டும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியமேவே ஜெயதே என்ற வசனம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்மையை வெல்லும் என்று மாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வீராணம் ஏரி திட்டம். சரிங்களா? சென்னை குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக வீராணம் ஏரி திட்டமானது அவருடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்டாலும் அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். சரிங்களா? அதுவும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா தென்னாட்டின் காந்தி, தென்னாட்டுடைய பெர்னான்சா என்றெல்லாம் அறியப்படுவார் யாருன்னா நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கட்சியானது எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகமானது 1949 செப்டம்பர் 17 என்பது பெரியாருடைய பிறந்தநாள் ஆண்டுக்கு தான் அந்த கட்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. 1967 தான் அந்த கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஆட்சி பிடிக்கான முக்கியமான காரணம் என்பது இந்தி மொழி எதிர்ப்பும் அது மட்டும் இல்லாமல் உணவு தட்டுப்பாடு. இது மட்டும்தான் அவருடைய கொள்கை ரீதியாக முன்னேற்றம் அடைந்து அவர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1967 பிடிக்கிறாங்க. 1967 இவர் வந்து 1969 வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். February 4. சரிங்களா? அதாவது கேன்சர் டே சொல்லுவாங்க, புற்றுநோய் வந்து இறந்து போயிருப்பார். அப்போது இவருக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால ஒரு முதலமைச்சராக நெடுஞ்செழியன் அவர்களை போடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வருவார். ஓகேங்களா? அப்போ இதில் தவறான விஷயம் என்பது சுயாட்சி தீர்மானம் என்பது தவறான ஒரு இது. ஓகேங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் இலவச தையல் இயந்திரம் திட்டம் யாருடைய பெயரில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சார் யாருடைய பேர்னா சத்தியவாணி அம்மையாருடைய பெயரில் தான் தொடங்கப்பட்டது. இது 1977 எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க சார். வருமானமானது 72,000க்கும் கீழே இருக்கக்கூடிய அதாவது ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், சரிங்களா, இது மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் சட்டம். சரிங்களா சார்? நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட அரசியலுடைய பின்புலத்தில் இருந்தவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலிருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்எல்ஏவும் ஆயிருக்காங்க. அது மட்டும் ராஜ்யசபாவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா. சரிங்களா? 1979 இந்த காலகட்டத்தில் ராஜ்யசபாவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஆரோட
சரிங்களா, அதனுடைய சரண் சிங்குடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய நினைவாக போற்றப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச தையல் இயந்திரம் சத்தியவாணி முத்தம்மையார் 1977 விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கம். அவங்களுடைய பொருளாதார ரீதியாக அவங்களை முன்னேற்றம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தாழ்மானவர் திட்டமானது எப்போ சார் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. பிப்ரவரி 19, 2024. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கும் 2025க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை அமைச்சராக அவர் தாக்கல் செய்தார். அதில் வந்து முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டம் என்பது எதுக்காக சார் திட்டமானது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமானது மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். 2 ஆண்டுகள் 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் மக்கள், நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த விளிம்பு நிலை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாடுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தாழ்மானவர் திட்டம். பிப்ரவரி 19, 2024 பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர்னா தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்தார். ஓகேங்களா, அப்போ விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்டதான் தாழ்மானவர் திட்டம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு காப்பும் திட்டம் 48. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சாலை விபத்தின் மூலமாக ஏற்படும் இறப்பை குறைத்தல். சரிங்களா, அதாவது தமிழ்நாடு என்பது உடலுறுப்பு தானத்தில் வந்து பார்த்தோம்னா முன்னோடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே உடலுறுப்பு தானம் என்பது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த விலங்குன்னு நம்ம சொல்றது தப்பான ஒரு விஷயம். நிறைய இறப்புகள் இங்கே ஏற்படுது. அதன் மூலமாக தான் உடல் உறுப்பு தானங்களே பண்ணப்படுகிறது. அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் 48. சரிங்களா, சாலை விபத்தின் மூலமாக இறப்பை தடுப்பது. இது வந்து எப்போ சார் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 18ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டது. 48 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சைகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து பார்த்தா நம்மளுக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கும் வெளி மாநிலத்தில் சேர்ந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தா திட்டமானது பயன் அடையக்கூடியது. ஓகேங்களா, இந்த டேட் வந்து சார் டிசம்பர் 18, 2021 மறக்கவே கூடாது. சரிங்களா சார், அடுத்து பாருங்க. அடுத்து நடப்பாண்டு நிதி அறிக்கையில் தோழி திட்டம், அதாவது 2024-25 வந்து பார்த்தோம்னா தோழி திட்டம் எதோட தொடர்புடையன்னு கேட்குறாங்க. பெண்களுக்கான விடுதிகள். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூர்களில் இருந்து சரிங்களா வந்து பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு அவங்க வந்து தங்குவதற்கான வசதிகள், விடுதி வசதிகள், அதாவது கம்மியான ரேட்டில், சும்மா ஃப்ரீயாலாம் கிடையாது, கம்மியான ரேட்டில் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த தோழி திட்டம். சரிங்களா, ஜனவரி 4, 2024 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா, அப்போது பெண்களுக்கான விடுதிகள். இதில் வந்து பார்த்தோன்னா பெண் விடுதிகளில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் கூட பணி செய்யக்கூடிய பெண்மணிகள். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வேலூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை போகிறேன். சரிங்களா, அப்படி பார்த்தோன்னா ஒரு பெண் வந்து வேலூர்லேருந்து சென்னை போகிறாங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்தோன்னா தங்குவதற்காக இதுவான தொடங்கப்பட்டது. சரிங்களா, தோழி திட்டம். சார் அடுத்து பாருங்க. சார் அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் என்னன்னு கேட்குறாங்க. பேராசிரியர் அன்பழகன் திட்டம். சரி, இது வந்து பள்ளி மேம்பாடுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். எப்போ சார் தொடங்கப்பட்டது பாருங்க. செப்டம்பர் 5, 2022 உருவாக்கப்பட்டது. அதாவது ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளிகள். ஆரம்ப பள்ளி என்றால் 1 முதல் 5ஆம் வகுப்பு, 6 முதல் 8வது நடுநிலை பள்ளின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வகுப்பறைகளை கட்டணும். சரிங்களா, பள்ளி மேம்பாடு. சரிங்களா, வகுப்பறைகளை கட்டணத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா, அப்போ அன்பழகன் என்பவர் பள்ளிகள் மேம்பாடு திட்டம் மறக்கவே கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து 6 முதல் 12 வகுப்பு அரசு பள்ளியில் படித்தவர்கள் மாணவர்களுக்கு சரிங்களா ஸ்கூல் பாய்ஸ் சரிங்களா 1000 ரூபாய் வழங்க திட்டத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த திட்டத்தினுடைய பெயர் என்பது என்ன சார் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா, பெண்மணிகளுக்கு கொடுக்கப்பட்டதான் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டமானது செப்டம்பர் 5, இதுவும் 2022. ஆனால் நம்முடைய தமிழ் புதுவல் திட்டமானது தற்போது தான் தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2024 தொடங்கப்பட்டது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இடைநீற்றலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா, அடுத்து பாருங்க சார். அடுத்து எஸ்சி மற்றும் எஸ்சியினுடைய தொழில் முனைவோரை சரிங்களா ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம். சரிங்களா சார், இது எப்போ சார் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 30 2023 தொடங்கப்பட்ட திட்டம். இதில் என்ன சார் எனக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் கிடையாது, இதில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் சேர்த்துப்பாங்க. அவங்களை ஒரு தொழில் முனைவராக உருவாக்க தான் அந்த திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் இந்திர சகானி கேஸ்.
ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் உடன் தொடர்புடைய விளைவுகளை கேட்குறாங்க, அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொன்னாங்களா? சரி பார்ப்போம். அது செல்லுன்னு சொல்லலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே ரிசர்வேஷனே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கான சட்ட பாதுகாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. பின்னாடி பார்ப்போம். இடஒதுக்கீடு வந்து உச்சவரம்பு வந்து 50% நிர்ணயிச்சாங்க. கரெக்டாக ஒரு முதல் விளைவு. பால் அடுக்கு லேயர், சரி, அதாவது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள். இப்போ வந்து நான் ரிசர்வேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான ரீதியாக கொடுக்குறேன்னா, இல்லை வந்து அவங்க எஜுகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்காங்களா, அதுக்காக கொடுக்குறதா பால் அடுக்கு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக போடப்பட்டது. இதுவும் ரைட்டு. காகா கலைஞர் கமிஷன் வந்து போடப்பட்டதா? கிடையாது. காகா கலைஞர் கமிஷன் 1953 போடப்பட்டது. 55 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதலில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போடப்பட்ட கமிஷன் என்பது காகா கலைஞர் கமிஷன் தான். ஆனால் இந்த விளைவுகள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இடஒதுக்கீடு 50% சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்து பால் அடுக்கு லேயரும் வந்து பிக்ஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து யாருடைய தலைமையில் பிக்ஸ் பண்ணாங்க பாருங்க, ராம் நந்தன் குழு 1993 அவருடைய வருமான உச்சவரம் என்பது 8 லட்சமாக மாற்றிட்டாங்க. இப்போ முதல்ல வந்து 6 லட்சமாக இருந்தது. 6 லட்சமாக இருந்தது. 2017க்கு பிறகு என்ன பண்ணால் 8 லட்சமாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் என்ன சார் சொல்லுவாங்க பாருங்க, இந்த இந்திரா சகானி கேஸ் ஆனது இப்போ நம்மளுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வேணான்னு சொன்ன கமிஷன் எதுனா அந்த வழக்கு தான். 10% வந்து வேணான்னு சொன்னவங்க, சரிங்களா, அந்த வழக்குலாம் சொல்லப்பட்டது. அப்போ அதோட விளைவுகள் என்பது இடஒதுக்கீடு உச்ச வரம்பும் பால் அடுக்கு மட்டும்தான், சரிங்களா. அப்போ ஆன்சருக்கு வந்து பார்க்கும்போது 2 மற்றும் 3 மட்டும் தான் அதோடைய விளைவுகள். இந்திரா சகானி கேஸ் என்பது 50% ரிசர்வேஷன் வந்து கொண்டே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 69% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா 78% சார் இருக்குது. அதிகபட்சமாக இடஒதுக்கீடு வந்து யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மக்கள். சார் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 16(4). இந்த ஆர்டிகல் என்பது என்ன சொல்ல வருது பாருங்க, அதாவது வந்து பின்தங்கிய மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லெவலையும் சரி இல்லை வேலை வாய்ப்பிலும் சரி அவங்க வந்து பின்தங்கிய நிலை ஒரு போதுமான இடத்துல அவங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் கொடுக்கலாம் என்றது மாநில அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேஸில். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம் சார். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் 9வது சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. எத்தனாவது சட்ட திருத்தம் கேட்குறாங்க, எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 76வது அமெண்ட்மெண்ட். சார் ரொம்ப முக்கியமானது. 1994, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள், சரிங்களா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் சார் ரிசர்வேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் கூட அதுக்கான சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில். அது நம்மளுக்கு வந்து 69% ரிசர்வேஷன் இருக்கும். ஏன்னா இந்திரா சகானி கேஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 1992 50% மேலே ரிசர்வேஷனை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனை ரெண்டுக்காக நம்ம ஜெயலலிதா மேலே சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே ஒன்றா சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 9வது அட்டவணையில் வைக்கிறாங்க. இந்த 9வது அட்டவணை வைத்தா என்ன பண்ணுவாங்க, நீதிமன்ற மறுவாழ்வு பண்ண முடியாது. அப்போ சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பார்த்தீங்கன்னா தற்போது திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய KC வீரமணி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ எல்லாமே கலைஞர் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டாலும் இங்கே வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள். சரிங்களா, நல்லா படிச்சுட்டு போனோம். 76வது அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, நம்மளுடைய ரிசர்வேஷன் வந்து 69%. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பின்வரும் அரசியலமைப்புகளில் தேர்தலில் தான் ஒரு முக்கியமானது, தேர்தலில் இடஒதுக்கீடு முறையை பற்றி கூறக்கூடிய பிரிவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது சார் 330, 243, 333 எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிசர்வேஷன் பற்றி பேசுதான். ஆனால் அங்கே தேர்தல்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல பார்க்கலாம். 330 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா. சரிங்களா, லோக்சபா. சரி, இந்த லோக்சபாவில் ரிசர்வேஷனை பற்றி பேசுறது. சரிங்களா, லோக்சபாவில் வந்து ரிசர்வேஷன் பாருங்கள் 84, அதாவது ST மக்கள் இருக்காங்க பதிலா 84, 47. சரிங்களா, அதாவது 131 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது ST மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84, 47 வந்து பார்த்தீங்கன்னா ST மக்களும் கொடுத்துருப்படும் அந்த ரிசர்வேஷன். அப்போது எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்தல் இது ரைட்டான ஒரு விஷயம். சார் அடுத்து பார்க்கலாம். 2வது ஆப்ஷன் பாருங்கள் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 331வது ஆர்டிகளும் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் லோக்சபாவில் ஆங்கில இந்தியர்கள் ரிசர்வேஷன் கொடுக்குது, அதாவது ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரில் 2 பேரும் தேர்ந்தெடுப்பாங்க. சார் 333 என்ன சொல்ல வருது பாருங்கள். 333 இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 333 போகிறதுக்கு முன்னாடி நம்ம 332 பார்த்துருவோம். நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டமன்றத்தில் ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறது. இப்போ நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 234 MPLக்கள் இருக்காங்க. சரிங்களா, இதில் நம்மளுடைய ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சார் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா, 44 SC மக்களுக்கும் ரிசர்வேஷன் தனி தொகுதிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா SC மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ டோட்டலாக வந்து 46 ரிசர்வேஷன் தொகுதிகள் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, இது எலெக்ஷனை பற்றி சொல்லுது.
சார் இது எலெக்ஷனே கிடையாது. அப்போது 333 என்ன சொல்ல வருது பாருங்கள் சார், 332 எம்எல்ஏக்களை பற்றி சொல்லுது. அப்போ எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறத பற்றி சொல்கிறது. அதுவே 333 என்ன சொல்லுதுன்னா இவங்களை வந்து ஆங்கிலோ இந்தியர்கள், அதாவது மாநில சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறது. சரிங்களா, இதுவும் ஆங்கிலோ இந்தியர்களை பற்றி சொல்கிறது. சார் எங்க நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். 330 என்பது ரிசர்வேஷன் தேர்தலில் கொடுத்துறாங்க. 331 என்பது லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர்கள் நியமனம். 332 என்பது மாநில சட்டமன்றத்தில் தனி தொகுதிகளை பற்றி சொல்வது. அதுவே 333 என்பது மாநில சட்டமன்றத்தில் ஆங்கிலேயர்களை பற்றி சொல்றது, ஆங்கில இந்திய நியமனம் பற்றி சொல்றது. அப்போ இது கண்டிப்பாக வராது, ஏன்னா எலெக்ஷன் கிடையாது அவங்களுக்கு. சரிங்களா சார், அடுத்து பாருங்க 243 டி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வரும்னா ஊராட்சி எலெக்ஷன். ஊராட்சி எலெக்ஷன் வந்து பார்த்தா ரிசர்வேஷனை பற்றி சொல்றது. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்க்கலாம் சார் டி. இது வந்து பார்த்தா நகராட்சியில் சொல்றது. நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எலெக்ஷனில் வந்து சொல்கிற விஷயங்கள். அப்போ இது மட்டும் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது கிடையாது. அப்போ என்ன சார் ஆர்டிகல் வரும், என்ன ஆப்ஷன் வரும் பாருங்கள், 1, 3, 4 ஆப்ஷன் டி. சரிங்களா, நல்லா தெளிவாக படிச்சுட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷனில் 50% ரிசர்வேஷன் ஆனது எப்போது கொடுக்கப்பட்டது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, எப்போ சார் கொடுக்கப்பட்டது? 2016 கொடுத்துருப்பாங்க. 2016 ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் 50% ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டாலும் இதை செயல்படுத்தப்பட்ட மாநிலம் என்பது நம்முடைய வந்து 17வது மாநிலமாக தான் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா சார், அப்போ வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க இந்த தேர்தல் இடஒதுக்கீடை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற மட்டும் பாருங்க. ஓகேங்களா சார், அடுத்து பாருங்க சார், 1992 தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு பின்வரும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது? சரிங்களா, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 102வது சட்ட திருத்தம் 2018 கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. இதுக்கான ஆர்டிகளும் எக்ஸாமில் கேட்பாங்க சார். முதல்ல பாருங்க 338. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர்களுடையக்கான தேசிய ஆணையம் எஸ்சி மக்களுக்கு 338. 338ல் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கான ஒரு தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க சார் 338ல் பி, இதுதான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது பிசி மக்கள் சொல்கிற, அதாவது ஓபிசி மக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டது 338ல் பி. சில இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே தெளிவாக கேட்பாங்க சார். என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்துங்க, 102வது அமெண்ட்மெண்ட் 2018. சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றுள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தொடர்புடைய குழுக்களில் தமிழ்நாடு அரசினுடைய ஆணையம் கேட்குறாங்க. சரிங்களா, காகக்கலை கமிஷன் வந்து 1953 போடப்பட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது. அடுத்து மண்டல் கமிஷன் போடப்பட்டது 1979. இதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போடப்பட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டாங்க. சட்டநாதனுடைய கமிஷன் என்பது 1969 கலைஞருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டிருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிசி அவர்களுக்கு 31%. அப்போ பிசினா எம்பிசி பிசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொன்னால் 31%. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதில் வந்து எஸ்டின்னு பிரிக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து 18%. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 49% ரிசர்வேஷன் ஆனது சட்டநாத கமிஷன் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படுது. அடுத்து அம்பாசங்கர் ஆணையம், இது வந்து 1982 எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. எம்ஜிஆர் என்ன சார் பண்ணியிருப்பார் பாருங்க, இந்த பிசியோட ரிசர்வேஷன் என்ன பண்ணியிருப்பார், 50% மாற்றிருப்பார். சரிங்களா, ஆனால் அம்பாசங்கர் ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட்டின் மூலமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1989 பிசிக்கு வந்து 50% இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பிசிக்கு வந்து 30% ஆகும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆகும். 1989 அம்பாசங்கருடைய ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட்டின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆணையம் கிடையாது. அப்போது சட்டநாதன் ஆணையம் அம்பாசங்கர் ஆணையம் மட்டும்தான் இதில் வரணும். அப்படின்னா சார் ஆப்ஷன் வரும் பாருங்க, பி ஆப்ஷன். இது மட்டும் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்ட திட்டங்கள். அப்போ இப்போ டோட்டலாக 69% ரிசர்வேஷன் இருக்குது, அதை வந்து படிச்சுட்டு போவாங்க. ஓகேங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்க சார், பார்க்கலாம். ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. அப்போ 3 ஆப்ஷன் வந்து 2 இருக்குது. சம ஊதிய சட்டம் 1976. அப்போது 3124 தான் வரணும். சரிங்களா, சதி ஒழிப்பு 1987. சதி ஒழிப்பு என்பது 1829 பெண்டிங் பிறப்பவர்களால் ராஜாராமனுடைய முயற்சினால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதை திருத்தம் செய்யப்பட்டது 1987. சரிங்களா, அடுத்து குடும்ப வன்முறைகள் சட்டம் 2005. சரிங்களா, ஆன்சர் கீ ஏ சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. சார் இங்கே வந்து நிறைய நம்மளுக்கு குழப்பங்கள் வரும். முதல்ல தேசிய மகளிர் ஆணைய சட்டம் எப்போ போடப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா 1990. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது தேசிய மகளிர் ஆணையம் 92. ஆனால் நம்முடைய மாநில மகளிர் ஆணையம் என்பது 1993. சரிங்களா, 93 தான் அமைக்கப்பட்டது. ஜனவரி 31 அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுட்டு போங்க சார். சட்டம் என்பது 90, தேசிய மகளிர் ஆணையம் என்பது 92 அமைக்கப்பட்டது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு என்பது 93ன்றது நாடக்கூடாது. ஓகேங்களா, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. சில எத்தனை சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா 25 இருக்குது. இப்போ சில முதல்ல உருவாக்கப்பட்டது எப்படி பார்த்தீங்கன்னா 1688 சென்னை,
அதான் முதலாக மெட்ராஸ் நகராட்சி தான் முதலில் உருவாக்கப்பட்டது. இப்போ டோட்டலாக 25 இருக்குது. இப்போ 2024 ஒரு 4 மாநகராட்சிகள் அறிவிச்சாங்க. இதான் சார் எக்ஸாமில் மேக்ஸிமம் பாயிண்டாக இருக்கும் சார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சரிங்களா, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா காரைக்குடி, சரிங்களா, காரைக்குடி, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா நாமக்கல் தான் லாஸ்ட்டாக உருவாக்குனாங்க, சரிங்களா. ஒரு ஆர்டர் வந்து கேட்பாங்க, சரிங்களா. 21 சார், 22 சார், 22, 23, 24, 25 சார், சரிங்களா. 22 உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, 23 வந்து திருவண்ணாமலை, 24 காரைக்குடி, 25 வந்து நாமக்கல். ஓகேங்களா. இப்போ டோட்டலாக இப்போ வந்து 25 மாநகராட்சிகள் உள்ளது சார். அடுத்து பாருங்கள் தாய் திட்டம் சார். தாய் திட்டமானது எதுக்கு சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் சார். தாய் திட்டம் என்பது கிராம உட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்டது, சரிங்களா. இப்போ கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை மேம்பாடுகள், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவிளக்குகள் பிரச்சனை, கழிவறை பிரச்சனை, சரி, இது மாதிரி சுகாதார திட்டங்கள், இது எல்லாமே மரங்கள் வளர்த்தல், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. கிராம உட்கட்டமைப்பு சார். அடுத்து பாருங்க சார். அடுத்து நம்ம புக்கில் வந்து படித்த ரேட்டு தான், சரிங்களா. முதல்ல சிப்காட் எப்போது உருவாக்கப்பட்டது, சரிங்களா. சிப்காட் வந்து பார்த்தீங்கன்னா 1971 உருவாக்கப்பட்டது. டான்சிட்கோ என்பது 1970, டிட்கோ என்பது 1965, எல்காட் என்பது 1977. ஆன்சர் கீ ஏ. ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக வேளாண்மைக்கு வந்து தனியாக நிதிநிலை அறிக்கையை அறிவித்ததா? அடுத்து காவிரி டெல்டா 2020 பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்படும் கொடுத்துருக்காங்க சார். இதில் 2வது கூற்று மட்டும் தான் சரி, முதல் கூற்று என்பது தவறு. ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதலாக வேளாணுக்கு தனியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணல. முதலாக பண்ணது யாருன்னா கர்நாடகா பண்ணாங்க. கர்நாடகா வந்து காப்பி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் பண்ணாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கூற்று என்பது தவறு, 2வது கூற்று என்பது சரி, சரிங்களா. அப்போ காவிரி டெல்டா 2020 பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரணாலயங்கள் பற்றி கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம சரணாலயங்கள் பார்க்கலாம் சார். முதல்ல தேவாங்கு சரணாலயம் எங்கே சார் இருக்குன்னா கரூர், சரிங்களா. கடுவேலை பறவைகள் சரணாலயம் என்பது விழுப்புரம், சரிங்களா. அடுத்து வந்து பாயிண்ட் காலிமர், சரிங்களா. பாயிண்ட் காலிமர் வந்து பார்த்தீங்கன்னா சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகை, சரிங்களா. வெள்ளோடு வந்து ஈரோடுன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஆன்சர் கீ வந்து என்ன வரணும்? ஏ தான் அதுக்கான ஆன்சர் கீ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ரிசர்வேஷன், அதாவது எந்த ஒரு சமுதாயம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிசி மக்கள் இருக்காங்க, ஒரு 20% ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உள் ஒதுக்கீடாக அதில் 4% கொடுக்கப்பட்டது. எப்படின்னா 2017 கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணம், சரிங்களா, எப்போது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1967 அறிமுகப்படுத்தப்பட்டது கலப்பு திருமண சட்டம், சரிங்களா. இது என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிசி எம்பிசியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே சொல்லக்கூடாது. முன்ன பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் யாரா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கலப்பு திருமணம் நிதி உதவி திட்டமான கொடுக்கப்படும். இதில் பட்டதாரிகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000, பட்டதாரிகள் அப்படின்னா 50,000 8 கிராம் தங்கம், சரிங்களா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் இல்லை அப்படின்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 25,000, சரி, 25,000 8 கிராம் தங்கம் கொடுப்பாங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி மக்களும், சரிங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவா பின்தங்கிய மக்களாக இருக்குது, பிற்படுத்தப்பட்ட மக்களை கல்யாணம் பண்ணிட்டா கூட இது பண்ணலாம். அதுக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க விண்ணப்பம் செய்யணும். ஓகேங்களா. அப்போது முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண திட்டம் என்பது 1967, சரிங்களா. சரி, அடுத்து தமிழ்நாட்டில் மின் ஆளுகை சேவைகள் வழங்கும் நிறுவனம், சரிங்களா, எதுன்னு கேட்குறாங்க. டிஎன்இஜி, அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, சரிங்களா. இது வந்து எப்போ சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 உருவாக்கப்பட்டது, சரிங்களா. அதுவே வந்து தேசிய மின் ஆளுமை சேவைகள் என்பது 2006 உருவாக்கப்படும் நேஷனல். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2007 தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும். சரி சார், நம்ம இ சேவை மையங்கள் சொல்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வசதியிலும் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு தாசில்தாரோ இல்லை கிராம தலைவர்களோ போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பட்டா வாங்குறதும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், வேறு எதனா சர்டிஃபிகேட்டுகள் எது வாங்கினாலும் சரி, ஓபி சர்டிஃபிகேட் சரி, எந்த சர்டிஃபிகேட் வாங்கினா கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்துக்கு போகிறோம். அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது 2007 உருவாக்கப்பட்டது, சரிங்களா. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ், சரிங்களா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின்,
மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி சங்கரலிங்கனால் உண்ணாவிரதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இருந்தான்னு கேட்குறாங்க. 1956 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார். இவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மண்மலை மேடு அதாவது அவருடைய சொந்த கிராமம். 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று ஆனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்படின்னா 1969 ஜனவரி 14 அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில்தான் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து 1956 74 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டு இருப்பார். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படாத மாவட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சார் இதுவரைக்கும் கன்னியாகுமரி ஆனது வந்து பிரிக்கப்படவில்லை, நீலகிரியும் பிரிக்கப்படவில்லை, சென்னையும் பிரிக்கப்படவில்லை, தஞ்சாவூர் மட்டும் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அது வேறு மாநிலத்தில் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கன்னியாகுமரி என்பது 1956 சரிங்களா நவம்பர் 1 சரி அப்புறம் தான் வந்து தமிழ்நாட்டுடைய சேர்த்திருப்பாங்க. அதுதான் தமிழ்நாடு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சார் நகர்ப்புற பசுமை திட்டம். சார் நகர்ப்புற பசுமை திட்டம் என்பது பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டது கேட்பாங்க. தமிழ்நாடு பசுமை இயக்கம். சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய இது வந்து பார்த்தோம்னா ஜெர்மன் வங்கியினுடைய ஹெல்ப்போட பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மன் வங்கி. சரிங்களா? அது சுற்றுச்சூழல் மாசுபாடு இருக்குன்றதுக்காக இவங்க என்ன சார் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு இந்த மின் பேருந்துகள் சரி அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய பேருந்துகள்லாம் வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த வங்கி ஹெல்ப் பண்ணாங்க சார் கேட்பாங்க. ஜெர்மன் வங்கி. சரிங்களா? சார் அடுத்து 2013 பிகினி எனும் அமைப்பு. சரிங்களா? பிகினி என்ற அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா ஈநுலை. சரிங்களா? ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஈநுலை மின்சார உற்பத்தியாக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு 2003 தொடங்கப்பட்டது. சரிங்களா? சார் அடுத்து தமிழ்நாடு ஊராட்சி ஒன்றியங்கள் சட்டம். சார் எப்போ சார் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 போடப்பட்டது. சார் முதல்ல வந்து பாருங்க இந்த 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம். இந்த 73 எல்லாமே 1992 போடப்பட்டிருக்கும். நடைமுறைப்படுத்தப்பட்டது 93 பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியல் சட்டம் அதாவது பஞ்சாயத்து ராஜ் டே சொல்லுவாங்க. அதில் ஏப்ரல் 24 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து நகராட்சி. இது ஊராட்சி, இது நகராட்சி. எப்பவுமே வந்து 1900 இந்த அமெண்ட்மெண்ட் சார் இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் 73 அமெண்ட்மெண்ட் 74வது அமெண்ட்மெண்ட். 73 அமெண்ட்மெண்ட் வந்து எது சொல்லுதுன்னா ஊராட்சி பற்றி சொல்லுது. 74 அமெண்ட்மெண்ட் எது சொல்லுதுன்னா நகராட்சி பற்றி சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நடைமுறைப்படுத்தி 93 வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பண்ணது எப்படின்னா 1994 பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்து 2 அடுக்கு பஞ்சாயத்து வந்து பண்ணியிருப்பாங்க. 2 அடுக்கு பஞ்சாயத்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா? சார் அதுவே 3 அடுக்கு பஞ்சாயத்து வந்து பார்த்தா ராஜஸ்தான். அதுவே 4 அடுக்கு பஞ்சாயத்து என்பது மேற்கு வங்காளத்தில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? 1994 வரக்கூடாது. ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராம உட்கணிப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2006 முதல் 2017 வரை சரிங்களா ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்பது அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். சரிங்களா? இந்த திட்டமானது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அதை மீண்டும் செயல்படுத்தியிருப்பாங்க. எப்பவும் கலைஞர் ஆட்சி தான் நடக்குது. ஓகேங்களா? அப்போ அண்ணா என்பது மறுமலர்ச்சி திட்டம் என்பது அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை மேம்பாடு, கழிவறை மேம்பாடு, சுகாதார மேம்பாடு எல்லாத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் தொடங்கினாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை கிராமத்தில் தான் அது முதல்ல தொடங்கினாங்க. பொன்னை கிராமம் சொல்லலாம். வேலூர் மாவட்டம் பொன்னை கிராமம். சார் நமக்கு நாமே திட்டம் என்பதும் 1997 இது வேலூர்ல மாவட்டம். இதுவும் வேலூர் மாவட்டம் தான். விண்ணாமங்கலம் சொல்லுவாங்க. விண்ணாமங்கலம் வேலூர் மாவட்டம் விண்ணாமங்கலம் என்ற கிராமத்தில் தொடங்கப்பட்டது. சார் இதனால விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி திட்டம். சார் அது ஏதாவது தொழில் தோணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுற சுய உதவி திட்டம். அடுத்து அந்த வாழ்வொலி திட்டம். இந்த வாழ்வொலி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட திட்டம். 1999 பள்ளிகளுடைய சுகாதார திட்டம் அது. சரிங்களா? அதாவது வியாழகமான அந்த பள்ளிகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வாழ்வொலி திட்டம். சரிங்களா? தாய் திட்டம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் இல்லம் தேடி கல்வி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் செயல்படுத்தப்பட்டது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் அக்டோபர் 24 சரிங்களா அதாவது தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த கல்வியானது மேம்படவில்லைன்றதுக்காக அவங்க இல்லம் தேடி கல்வி திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அக்டோபர் 27 சில இளம் பகவத் அவர்கள் IAS இருக்காங்க பார்த்தீங்களா. இளம் பகவத் IAS அவர்களால் வந்து பார்த்தா அவர் தான் அதனுடைய தலைவராக செயல்பட்டார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்தவர் யாருன்னா இளம் பகவத் அவர்கள். சரிங்களா? அக்டோபர் 27 2021 விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி எது சரின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கும்போது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. சரிங்களா?
ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு 2018 வரணும் சார். 2020 கொடுத்துருந்தா அது தப்பான ஒரு விஷயம். ஆண்டு நபருக்குன்னு இல்லை, ஒரு குடும்பத்துக்குன்னு வரணும். ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு வழங்கப்படுது. அப்போது இந்த கூற்றுகளை வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க, 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு திட்டங்களை பற்றி அதோட இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். முதல்ல தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005 உருவாக்கப்பட்டது. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியாகிரம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ சார் உருவாக்கப்பட்டா 2013 உருவாக்கப்பட்டது. சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து ஒரு 18 வயசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த தடுப்பூசிகள்லாம் கரெக்டாக போடுறாங்களா, அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த குழந்தைகளுக்கு எதனா நோய்கள் இருக்கா அதை கண்டறியக்கூடிய வேலைகள்லாம் அதை பார்ப்பாங்க. அடுத்து மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2017. சார் 2017 கிடையாது, சரிங்களா? 2014 உருவாக்கப்பட்ட திட்டம். இது எதுக்காக உருவாக்கப்பட்டதா, தடுப்பூசிகள் கரெக்டாக போடுறாங்களா. இப்போ போலியோ தடுப்பூசி, காசநோய் தடுப்பூசி, சில நிறைய டிப்திரியா, கக்குவான் இருமல், இது மாதிரி நிறைய தடுப்பூசி இருக்குது. தட்டமைக்கும் தடுப்பூசிலாம் இருக்குது. MMR தடுப்பூசி, சரிங்களா? PCG, சரி, அது மாதிரி தடுப்பூசிகள் நிறைய போடுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கான வந்து சில டிபி வந்து போடுவாங்க தடுப்பூசி, சில டியூபர்குலோசிஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்ட தடுப்பூசிகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MMR தடுப்பூசிகள், DTT, இது மாதிரி நிறைய தடுப்பூசிகள் இருக்குது. அந்த தடுப்பூசிகள்லாம் போடணும் கரெக்டாக டைம் சொல்லலாம். மித்ரதனுஷ் திட்டமான தொடங்கப்பட்டது 2014 தான் உருவாக்கப்பட்டது. 2020 2.0 ஆரம்பிச்சாங்க. இது சரிங்களா, நல்லா படிச்சுட்டு போகணும். அடுத்த தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் என்பது 2020. ஆப்ஷன் கே வந்து பார்க்கும்போது என்ன சார் வருது பாருங்க, ஆன்சர் ஏ. அப்போ மிஷன் இந்திரதனுஷ்னா தடுப்பூசி சம்மந்தப்பட்ட ஒரு திட்டம் சார். 2014 அதுக்கான இது வந்து உருவாக்கப்பட்ட 2.0 வந்து 2020. சரிங்களா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஒரு இந்த இது கேட்டிருக்காங்க சார், குழுக்கள் பற்றி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். முதல்ல சமச்சீர் கல்வி சார் வந்து பார்த்தோன்னா முத்துக்குமரன் குழு, ரைட்டான விஷயம். நீட் தேர்வு வந்து பார்த்தோன்னா AK ராஜன் குழு. மாநில கல்விக்குழு என்பது சந்திரன் கொடுத்துருக்காங்க, தவறான ஒரு விஷயம். இது வந்து முருகேசன் கமிஷன், முருகேசன். சில 2020 மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு தான் முருகேசன் தலைமையான அமைக்கப்பட்ட குழு. இது வந்து மாநில கல்விக்குழு. சரி, சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த பள்ளிகளில் வந்து கல்லூரிகள் வந்து பார்த்தா மாணவர்களுக்கு இடையே வந்து பார்த்தா ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். ஜாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாமல் அவங்க எல்லாருமே படிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் சந்துரு கமிஷன். சரிங்களா? நீதிபதி, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, பட்ட படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நீக்கம் என்பது ஆனந்த கிருஷ்ணன் குழு. இது ரைட்டான விஷயம். அப்போது மாநில கல்விக்குழு என்பது முருகேசன் கமிஷன். தீண்டாமையை வந்து கல்வியிலையும் கல்விக்கூடங்களை ஒழுங்கினு போடக்காக போடப்பட்டதான் சந்துரு கமிஷன். ஓகேங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து மாநில மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே சார் இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைக்கப்பட்டது 1948. சரிங்களா? 1948 அது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் மீன்வள பல்கலைக்கழகம் சார் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது. இது 2012 செல்வி ஜெயலலிதா அவர்களால், அது பேரே அப்படி தான் இருக்கும், ஜெயலலிதா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் அப்படி தான் இருக்கும். 2012 நாகப்பட்டினத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா சார்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 35 கொஸ்டினை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் சொல்லப்பட்டதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய குரூப் 2ல கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிட்டு போகிறதுனால கம்பல்சரி உங்களால் ஒரு 2-3 கொஸ்டின் கம்பல்சரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா சார்? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.